ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூட் மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். எப்படி இருக்கீங்கடா? ரொம்ப டேஸ் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது. இப்போ நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துக்கு அப்புறத்துலேருந்து இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வெளியே வந்துட்டேன். இனி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு நான் திங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக வராதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். காடுகிட்ட ப்ரேயரும் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. 1 மந்த்துக்கு மேலே 1 மந்த்துக்கிட்ட ஆக போகுது நான் வீடியோஸ் போட்டு. நான் மறுபடியும் வீடியோஸ் போட வந்துருக்கேன். நம்ம அப்படியே போவோம் அந்த ஸ்டோரிக்குள்ள. போகலாம். என்னை மிஸ் பண்ண ஆட்டின சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோக்கும் ஐ மிஸ் யூடா, மிஸ் யூ ஸோ மச். நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு வீடியோவாவது போடலான்னுங்கிற மாதிரியும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. ஏன் டெத் ஆகிடலாமாங்கிற அளவுக்கு கூட டென்ஷனாகவும் இருந்துச்சு. இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ப்ராப்ளமும் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இனி நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணலாம். ஓகேயாடா? நான் கூடிய சீக்கிரம் லைவுக்கு வரலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். லைவுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசலாம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஐ ஆல் மிஸ் யூ காய்ஸ். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். டேயோட ஹெட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜேகே கிஸ் பண்ணுவாரா? ஏண்டா டே, இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கு ஏன்டா என்கிட்ட இவ்வளோ நேரம் வளவலன்னு பேசிகிட்டு இருந்தேனுங்கிற மாதிரி ஜேகே பயங்கரமாக நம்ம டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம். டைட்டான ஒரு லிப் லாக்கை கொடுத்துட்டு அப்படியே நம்ம டே விட்டு மூவ் பண்ணனா, ஐயோ என் லிப்பு போச்சு, என் டங்கு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த மாதிரி என் மவுட்டை பண்ணிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டு முறைக்கிறாரு. டே மாமா, இதெல்லாம் ஓவர்டா. நீ என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணல, மேரேஜ் பண்ணல, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டணும். நான் வேண்டாம் நான் சொன்னேன். நீ தான் மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டேங்கிற. நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா? இல்லை மாமா, நீ ஏன் அவசரப்படுற? காலேஜ் ஸ்டடி முடிக்கட்டும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பட்டியா எனக்கு கூட ஓகே தான். நீ தான் காலேஜ் ஸ்டடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டேக்கிட்ட க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி வந்தா, போடு மாமா, டங்கு வலிக்குது. போடா குறைக்கையில் இப்போ வேற கட் பண்ணி பிளட்டாக வர வச்சுட்ட. திரும்பவுமா என்ன பேபி இந்த மாதிரிலாம் பேசுகிற? மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் பெட்டை விட்டு எழுந்துக்க மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ஷை ஆகிருச்சு. ஷையான பொசிஷனில் எதையுமே நம்ம டேட்டை சொல்லாமல் டக்குனு அங்கேருந்து இருந்து போனோம். ஐயோ டே, என்ன மாதிரிடா நீ உன் மாமன்ட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மாமா தப்பாக எடுத்துக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நீ சொன்னது கரெக்டு தான். மேரேஜ் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நீ பெட்டை விட்டே இறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலை சிரிச்சபடி நம்ம ஜேகே அந்த ரூமை விட்டு வெளியே போனால், ஐயோ டே, மாமன் கூட சேர்ந்து மாமனே மாரி பேச ஆரம்பிச்சிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம ஸ்லீப் பண்ணுவாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜுக்கு இப்போ நம்ம ஜிமினா கூட தான் போகிறாரு. இந்த மாதிரி ஜாலியாக காலேஜுக்குள்ளே என்றானா காலேஜ் மெயின் கேட்டுக்கிட்டே ஃபிலிக்ஸ் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி வெயிட் பண்ணால் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோட நம்ம டேக்கு ஃபிலிக்ஸு தெரியல. ஃபிலிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அந்த மூமெண்ட்டுக்கு. முன்னாடி என்ட்ராகலான்ங்கிற மாதிரி வந்தா ஜேகேயோட பாடி கார்ட்ஸ், அதாவது சுகா ஜேகேக்கு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க நம்ம வீமீனை ப்ரொடெக்ட் பண்ண அப்படி நிற்கிறாங்க. ஒரு 3 பர்சன்ஸ் இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆனால், நீங்கள் 3 பர்சன்ஸ் இங்கே என்ன பண்ணுறீங்கங்கிற மாரி வீமி நோட் பண்ணால், உங்களை சேஃபாக கொண்டு காலேஜில் விட்டுட்டு எங்களை ஒர்க்குக்கு வர சொன்னார் ஜேகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நாங்கள் தான் காலேஜுக்கு வந்துட்டோம்னா நீங்கள் கிளம்புங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீமி 2 பேருமே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு, டேட்டை என்ன மாதிரி பேசுன்னு தெரியலையே, கண்டிப்பாக டேட்டை போய் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொக்கே க்ரீட்டிங் கார்டுங்கிற மாதிரி என்னெல்லாமோ வாங்கிட்டு வந்துருப்பான். அதை எல்லாத்தையும் எடுத்தபடி நேராக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறான். இந்த மாதிரி போனால் ஃபிலிக்ஸ் வர்றதை பார்த்துட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஃபிலிக்ஸோட லுக்குக்கு யாரோ நியூ பர்சன்ட்ரா, பொக்கையோட வந்த மாதிரி தெரியுது, இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்க, எனக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, இந்த பர்சன்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்களேங்கிற மாதிரி எல்லாருமே ஃபிலிக்ஸோட லுக்கை வச்சு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கான், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், கண்டிப்பாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுவானுங்கிற மாதிரி மாற்றி இந்த மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு
டேயும் ஜெமினாவும் யாரடா வச்சு பேசிகிட்டு இருக்காங்கங்கிற மாரி நோட் பண்ணோம். ஃபிலிக்ஸ் கரெக்டாக டே கிட்ட வர மூமெண்ட்டை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணோம். டேயுமே லைட்டாக ஷாக் ஆகி, ஏன்னா ஜெமீன் என்ன இவன் லாஸ்ட்டு டெஸ்க்குக்கு வரான், நீ டென்ஷன் ஆகாதடா, அவன் அந்த கேலுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பக்கத்தில் இன்னொரு சீட்டில் இருப்பாங்களா, அதாவது 3 ரோலில் சென்டர் ரோலில் தான் நம்ம வீமின் இருப்பாங்க. அந்த சைடு இந்த சைடுமே பெஞ்சஸ் இருக்கும். இந்த சைடு பாய்ஸஸ்னால் அந்த சைடு கேர்ள்ஸ். அந்த கேர்ளுக்கு நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாரி ஜிமினா என்ன மாதிரி சொன்னால், நீயும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாரி அப்படியே கிளாஸ் புக் நோட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நோட்ஸ் எழுதுகிற மாதிரி நம்ம டே போனால் டே கிட்ட கரெக்டாக நீல் டவுன் போடவும் டே ஷாக் ஆகி, ஓ ஓ மை காட் மாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு டக்குன்னு நம்ம ஜேகேயோட திங்கிங் தான் வருது. இந்த மாதிரி திங்கிங் வந்தால் ஏன்னா நம்ம டே என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டில் தெரிகிறது ஜேகேக்காக தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நீல் டவுன் போட்டு ஃபிலிக்ஸை பார்த்து ஷாக் ஆகி சுற்றி முற்றி கிளாஸ் ரூமுக்கு வெளியே யாராவது ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் இருக்காங்களாங்கிற மாதிரி தான் சுற்றி முற்றி அந்த பிளேஸ் முழுக்க நோட் பண்ணுறாரு. ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் இங்கேருந்து போயிட்டாங்களா இல்லை எங்கே தான் இருக்காங்களாங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, நீ என்ன பண்ணுற, யார் நீ மண்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டே கேட்டால், என்ன இந்த மாதிரி சொல்லிட்டேன், நேற்று கூட நம்ம ஷாப்பிங் மாலில் பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நேற்று ஷாப்பிங் மாலில் பார்த்தேன்னா நான் எக்கச்சக்க பர்சன்ஸாக அந்த பிளேஸில் பார்த்துருப்பேன், நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, முதல்ல இங்கேருந்து எழுந்துக்கோ, எதுக்கு இப்படி நீல் டவுன் போடுற அப்படிங்கிற மாதிரி டே பதட்டத்தில் அவருக்கு பாடிலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொசிஷனில் இந்த மாதிரி பேசினா கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ப்ரொஃபஸர் என்ட்ராகிறத பார்த்துட்டு, நீ முதல்ல அங்கேருந்து ப்ராப்ளம் பண்ணாமல் அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபிலிக்ஸ் வந்துட்டே ரொம்ப பயப்படுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, சரி நான் உன்கிட்ட பிறகு பேசுகிறேங்கிற மாதிரி அந்த கிளாஸ் ரூமை விட்டு ஃபிலிக்ஸ் வெளியே போனால், இங்கே என்ன நடக்குது ஜிமின், யார் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாட்ட கேட்டான். எனக்கு என்னடா தெரியும், உங்ககிட்ட தான்டா வந்துட்டு பேசுகிறான், எனக்கு அவனை பாட்ட மாதிரி ஞாபகம் இல்லை, ஷாப்பிங் மாலில் மீட் பண்ணணுங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீமின் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு டேக்கு பயங்கரமாக சொட்டாகிற மூமெண்ட்டு ஜிமினை நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா உனக்கு இவ்வளோ சொட்டாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கரிச்சப்பை கொடுத்தான். ஏன் சொட்டாகுடா, இப்போ மட்டும் இவன் என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு போயிருக்குங்கிறது மட்டும், என்கிட்ட இவன் வந்து இப்படி பேச வந்தானுங்கிறது மட்டும் உன் ஹயாங்க்கு தெரிஞ்சிச்சு, ஒர்க்குக்கு போனவன் அடுத்த செகண்டு என் முன்னே வந்து நிற்பான், வந்து நிற்க மட்டுமா செய்வான், இப்போவே வா மேரேஜ் பண்ணிப்போன்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஜேகேக்கு இங்கே நடக்கிற மூமெண்ட் எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணபடியே ஜேகே மேலே இருக்க பயத்திலேயே கிளாஸஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தா ஃபிலிக்ஸ் தான் இந்த மாதிரி காலேஜில் வந்து ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு, நீ எப்படிடா அவ்வளோ ஈஸியாக நீ அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுவேன், உன்னை அவ்வளோ ஈஸியாக ப்ரொப்போஸ் பண்ண விட மாட்டேன், லீ கிட்ட கால் பண்ணி உன்னோட பிரதர் டேயோட காலேஜுக்கு வெளியே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், அவனை முதல்ல அங்கேருந்து போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஃபிலிக்ஸுக்கு கால் பண்ணி, டே நீ ப்ராப்ளம் பண்ணாத, மாமும் நான் அப்புறம் டாட் எல்லோரும் சேர்ந்து மேரேஜ் பற்றி தான் திங்க் பண்ணியிருக்கோம், டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட இப்படி லீ பேசுகிறத கேட்டு, சரி ஓகே பேரண்ட்ஸே மேரேஜே பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க, நான் மேரேஜுக்கு அப்புறமே டேட்ட பேசிக்கிறேங்கிற மாதிரி ஃபிலிக்ஸுமே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புவான். இதை ஜாக் நோட் பண்ணிவிட்டு, இந்த டே என்கிட்ட ஃபிலிக்ஸை மொத்தமாக எடுத்துருவான் அவளுக்கு, டேயை முதல்ல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி டேயை ஏதாவது பண்ணணுங்கிற மாரி ஜாக் இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து அவனும் கிளம்புவான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு 2 days அப்படியே மூவ் ஆகுது. காலேஜுக்கு தான் இப்போ நம்ம வீமின் 2 பேருமே காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே என்ட்ரானா என்ட்ரன்ஸ்லேயே ஃபிலிக்ஸ் நிற்கிறான். இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் என்னென்னா நம்ம டேக்கும் சரி ஜெமினாவுக்கும் சரி ஃபிலிக்ஸு தெரியவே இல்லை, அவங்க பாட்டுக்கு நேராக கிளாஸ் ரூமை பாட்டு போகலான்ங்கிற மாரி பேசிக்கிட்டே போனால் கரெக்டாக டேக்கு முன்னாடி ஃபிலிக்ஸ் என்ட்ராகிறான். என்ட்ராகி டேக்கிட்ட ஏதோ ஒரு சாக்லேட்டு அப்புறம் ஏதோ ஃபுட்டுலாம் வேறு கொடுக்குறான். இந்த மாதிரி நீட்டுனா, என்னடா நான் கேட்காததெல்லான்ட்டாரான், நீ ஏதாவது கேட்டியா என்ன, ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணியா என்ன, நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே, இவன் ஃபுட்டு டெலிவரி பண்ணுற பர்சன் மாதிரி தெரியலையே, ரொம்ப ரிச்மேன் மாதிரி தெரியுது, ஏன் நம்ம முன்னாடி போய் நிற்கிறான் அப்படிங்கிற மாரி வீமின் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தா ஃபிலிக்ஸ் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, நான் அவனும் ஃபுட்டை டெலிவரி பண்ண வரல, இதை உனக்கு கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன், ஏடு எனக்கா அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே அவங்கள பாட்டே கேட்குறாங்க. ஜிமினாவை பார்த்து எனக்கான்னு கேட்டால் டேயை பார்த்து எனக்கானுங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் உனக்கு இல்லைடா உனக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாரி ஜிமினாவை பார்த்து உனக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பார்த்துட்டு நீட்டுறாரு, இது உனக்கு தான் நான் கொண்டு வந்தேன், இதை நீ சாப்பிடு
லஞ்சுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆல்ரெடி என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. என்கிட்ட நிறைய ஃபுட் இருக்குது. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே ஒரு 2 ஸ்டெப் போகலாங்கிற மாரி போனோம். டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஃபிலிக்ஸ் பிடிக்க, இந்த பிளேஸில் லைட்டாக ஒரு ப்ராப்ளம் ஆகுது. நம்ம ஃபீமீனை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் ஜேகேயும் சிவாவும் பாடி கார்ட்ஸ் போட்டிருக்காங்கல்ல. காலேஜுக்கு வெளியே தான் காலேஜுக்கு வெளியே தான் நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாரு. போட்டா குறைக்கி சுகாவுக்கே கால் பண்ணி, இவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது. கிளாஸில் என்னால் கரெக்டாக கிளாஸை கவனிக்க முடியல. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது கரெக்டு தான். பட் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது ஹயாங்கனுங்கிற மாரி சுகாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாரு நம்ம டைம். அதனால நீங்கள் காலேஜுக்கு வெளியே நின்று டேயும் ஜிமினாவும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து வேறு எங்கேயாவது போனால் மட்டும் நீங்கள் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணலாங்கிற மாரி நம்ம சுகா ஆர்டர் போட்டுருப்பாரு. அதனால இப்போ ஒரு 2 டேஸாகவே காலேஜுக்கு வெளியே தான் ஜேகே சுகாவோட பாடி கார்ட்ஸ் நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை அந்த பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணோம். ஐயோ, இவன் என்ன ப்ராப்ளத்தை பெருசாக்குற மாதிரி தெரியுது. ஏற்கனவே பாடி கார்ட்ஸ் இங்கே தாண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஜிமினா ஃபிலிக்ஸை நோட் பண்ணா. ஹே, உனக்கு என்னடா ப்ராப்ளம்? நான்டா ஃபுட்டு வேண்டான்ட்டேனே, அடிக்கிறதுக்கு என் ஹேண்ட்ஸை இந்த மாதிரி பிடிக்கிறேன். ஆ, வலிக்குது, முதல்ல என் ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபிலிக்ஸ் ஹேண்ட்ஸை விடவே மாட்டேங்கிறான். செம்ம க்ரிப்பாக பிடிக்கிறான். இன்னும் நம்ம வேண்டாம் என்னை விடுனுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண டேக்கே அவன் பெயின் கொடுக்குறான். இந்த மாதிரி ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கே தேரியே வந்துருச்சு. என்ன பண்ணுற, எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, என் ஹேண்ட்ஸை விட எனக்கு ரொம்ப வலிக்குது, எதுக்கு இவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸை பார்த்து நம்ம கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போ, நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னால் வாங்க முடியாது, நீ யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாத பர்சன்ட்டெல்லாம் நான் எதையும் வாங்கிக்க மாட்டேன், முதல்ல ஹேண்ட்ஸை விட ப்ராப்ளம் பண்ணாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி நம்ம கட்டுனோம். இன்னும் கிரிப்பாக வர ஃபிலிக்ஸை ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். இந்த மாதிரி பிடிச்சா டேயோட 2 ஐஸ்லேருந்து டீரி ட்ராப் கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி விழுந்தா ஜிமினா காண்டாகி, ஏன்டா ப்ராப்ளம் ஆனதுக்காகவே காலேஜுக்குள்ள வந்தியாடா, என் ஃப்ரெண்டை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக ஜிமினா கட்டுனா, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, தேவையில்லாமல் இதில் நீ என்றான்னா அப்புறம் நான் ஒன்று என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜிமினா பாட்டு இந்த மாதிரி திட்டுனா, பாடி கார்ட்ஸ் வீமின் 2 பேரும் ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் நம்ம அப்படி டீரியை அவாய்ட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட், அதோட ஐஸ் கிட்ட அப்படியே ரப் பண்ணி இருக்கிற மூமெண்ட்டை தூரத்துலேருந்து நோட் பண்ணிவிட்டு ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ் நேராக உள்ளே என்ட்ராகிறாங்க காலேஜுக்குள்ளே. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கோ, இப்போவே வாங்கிக்கோ, ஏன்னா பாடி கார்ட்ஸ் பக்கத்தில் வராங்க, இங்கே ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏன் ஹயாங்க உடனே காலேஜுக்கு கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து சொல்கிறத கேட்டு டக்குன்னு அந்த திங்ஸு, அந்த சாக்லேட்டு, லஞ்சு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்மகிட்ட டக்குன்னு ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கின அடுத்த செகண்டே ஃபிலிக்ஸு ஸ்மைல் பண்ண போயிட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு, இதை ஃபர்ஸ்ட்லேயே பண்ணியிருக்கலாம்ல, நான் என்ன உன்னை ஹேட் பண்ணணும்னு நினச்சேன், நான் கொடுக்குறது அப்போவே நீ வாங்கியிருந்தா நான் பாட்டுக்கு ஹாப்பியாக அங்கேருந்து போயிருப்பேன். இப்போவும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், எல்லாத்தையுமே கரெக்டாக சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீலிக்ஸு டேக்கு ஆர்டர் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த மாதிரி கிளம்புனா யார்டா இவன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செம்ம ஷாக்கில் ஃபிலிக்ஸை நோட் பண்ணோம். ஃபிலிக்ஸ் அப்படியே அங்கேருந்து அந்த காலேஜை விட்டு வெளியே போனோம். பாடி கார்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக டேக்கிட்ட வந்தா டக்குன்ட்டு பாடி கார்ட்ஸை பட்டு திரும்பிட்டு, என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளமாக என்ன, எதுக்காக காலேஜுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி டேயே கேட்கவும், இல்லை நீங்கள் ரொம்ப ஹவர்ஸாக இந்த பிளேஸ்லேயே நிற்கிறீங்களே, அந்த பர்சன் உங்ககிட்ட ஏதோ ரூடாக பிஹேவ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பாடி கார்ட்ஸும் நம்ம டே பாட்டு கேட்டோம். இல்லை, அவன் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் என்னை மீட் பண்ண வந்தான், அதான் எங்களோட ஸ்கூல் மேட் லைஃப்பை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம், மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் காலேஜுக்குள்ளேயே அவங்க போனால் தான் அப்படியே அவர் ஃபுல்
ஃபுல் கை ஷர்ட் தான் போட்டுருப்பாரு. அந்த ஃபுல் கை ஷர்ட்டை அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி பார்த்தா ஃபிலிக்ஸ் பிடிச்சிருந்த அந்த ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிருந்தது. 5 ஃபிங்கர்ஸும் நல்லாவே நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் அவ்வளோ க்ரிப்பாக ரெட் மார்க்கில் தெரியுது. இவ்வளோ டைட்டாவாடா நம்ம ஹேண்ட்ஸை பிடிச்சோங்கிற மாதிரி டே செம்ம ஷாக் ஆகி அதை லைட்டாக டச் பண்ணோம். அவ்வளோ பெயினாக இருக்குது. பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. என்னம்மா ஹேண்ட்ஸை வலிக்குது, அப்போ இவன் அடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணேன். ஷர்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி போடு, ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி அடிபட்டிருக்க மூமெண்ட்டை பாடி கார்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டைமே திரும்பவும் அந்த ஃபுல் கை ஷர்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நேராக கிளாஸ் ரூம் போகிறாரு. கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ வீமென் 2 பேரும் தான் காலேஜில் வந்து ஈவினிங் டயத்தில் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ப்ளே கிரவுண்டில் இருப்பாங்களா. அந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் நம்ம வீமின் இருந்தால் இப்போ நம்ம ஜேகப் ஒயின் சைடு போயிடுவோம். ஜேகப்பும் ஒயினுமே போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால நம்ம ஜங்குக்கு தான் கீல் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்கிறதுனால நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை சர்ச் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே ஹவுஸை தான் கட்டுது. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள அரேஞ்ச் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஹவுஸில் அரேஞ்ச் ஆனால் லாஸ்ட்டில் அந்த ஹவுஸ்க்குள்ள வாரது நம்ம ஒய்யனும் ஜேகப்புன்னா. இந்த மாதிரி 2 பேர் உள்ள என்ட்ரானா லீ, ஜாக், அப்புறம் லீயோட பேரண்ட்ஸ், நம்ம ஃபிலிக்ஸு இவங்க எல்லோரும் டேயை மேரேஜ் பண்ணி கேட்கறதுக்காக டேயோட ஹவுஸுக்கே வந்துருக்காங்க. இந்த மூமெண்ட்டை ஜேகப்பும் ஒய்னும் நோட் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாக் ஒரு கேங்ஸ்டரில் இவன் இந்த பிளேஸில் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒய்யன் ஜேகப்ட கேட்டான். எனக்கு அதான் தெரியல. ஏற்கனவே இந்த பிளேஸில் 2 மாஃபியாஸ் இருக்காங்க. போடா குறைக்கு ஒரு கேங்ஸ்டர் வர வந்து நிற்கிறான். இவங்களுக்கும் ஜேகேக்கும் ஆகாது. இவன் இங்கே வந்துருக்குறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜாக்கை அவங்களுக்கு தெரியும்ல, ஜாக் ஒரு கேங்ஸ்டர், லீயோட பர்சனல் பாடி கார்டு மாதிரின்ட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு இவன் ஏன் இங்கே வந்துருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அதே ஹவுஸுக்குள்ளே காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீமென்மே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிற வீட்டுக்கு ஒயின்கிட்ட நின்னா ஜிமினா ஜேகப்கிட்ட நிற்கிறாரு. என்ன ப்ரோ சிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்காக டோர்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வீமென் கேட்டான். அடா இன்னைக்கு ஏதோ ரொம்ப ரூடாக போகும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ரூடாக போகுமா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாரி கேட்டால், எனிமியோட ஹவுஸுக்குள்ளே இன்னொரு எனிமி உட்காந்துருக்கான். அதான் இந்த பிளேஸுக்கு ஜேகேயும் சுகாவும் வராமல் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீமென் 2 பேரும் தான் ஜேகப்பும் ஒயினையும் பிரித்து விட்டுட்டு யாரடா அந்த எனிமி அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஃபீலிக்ஸ் உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் ப்ராப்ளம் பண்ணவன் தானே. ஆமாண்டா, மார்னிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் ஈவினிங் என்னடா ஹவுஸ்க்கே வந்துருக்கான். ஜிமினே என்னவா இருக்கும்டா, எனக்கும் தெரியலடா அப்படிங்கிற மாதிரி மாட்டி பேசிக்கிட்டே இருந்தான். அந்த ஹவுஸுக்குள்ளே சிவாவோட காரும் ஜங்குக்கோட காருமே என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு பாடி கார்ட்ஸ்கிட்ட காரை விட்டு இறங்குனதோட நம்ம ஜங்குக்கும் சிவாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ்க்குள்ளே வரல. இந்த மாதிரி அவங்க பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நம்ம ஜிமினாவும் ஜேகப் ஒயின் இவங்க எல்லாருமே கரெக்டாக ஹால்குள்ளே என்ட்ராகி இன்றைக்கி நியூவாக கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்துருக்காங்களே, ஏதாவது ஸ்பெஷலாக இல்லாட்டி ஏதாவது பார்ட்டியாக ஃபங்க்ஷனா, என்ன ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாதிரி ஜேகப் 1 by 1 கேட்டுட்டு வந்தேன். ஜின்னும் ஆரம்பிதான். நம்ம இந்த ஃபிலிக்ஸுங்கிற பையன் ஏதோ ஒரு மோலில் பார்த்தானாம். ரொம்ப பிடிச்சி போச்சான். மேரேஜ் பண்ணி கேட்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எடுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஷாக் ஆனா டேக்கே அள்ளு விட்டுருச்சு. என்ன நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஐயோ வெளியே வர மாமன் நிற்கிறான், உள்ளுக்கு என்ன மேரேஜ் பண்ணுவேன்னு உட்காந்துருக்கான். ஜேகேக்கு மட்டும் இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்கிறது தெரிஞ்சிச்சு.
இன்னைக்கு ஜேகேவா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹவுஸ்லேருந்து வேகமாக வெளியே ரன் பண்ணபடி ஓடிடலான்னுங்கிற மாதிரி போனோம். ஜெமினா கிரிப்பாட்டையே பிடிக்கிறாரு. எங்கடா ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே லூஸு சும்மா 2 செகண்டு எவங்கிட்டையாவது பேசினாலே ஹயாங்க்கு பொசசிவ் ஓவர்லோட் ஆகி அப்படியே பாம் மாட்டி வெடிச்சிடும். இங்கே என்ன ஒருத்தன் மேரேஜ் பண்ணிக்கிறேனே வந்து உட்காந்துருக்கான். உள்ளே என்ட்ராகிட்ட மட்டும் ஜேகே கேட்டான். அவனுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லைடா, எனக்கு சேட்டு ப்ராப்ளம். எந்த ஷாப்பிங் மாலில் நீ அவனை மீட் பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவான். கிளாஸ் மட்டும் இல்லை, மாஃபியா பிஹேவியரை காட்ட ஆரம்பிச்சிடுவான். அவன் பயங்கரமாக அப்புறம் ரூடாக என்கிட்ட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவான். மாஃபியா பிஹேவியர்லாம் வெளியே வந்துடும். என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போ என்னடா பண்ண போகிற, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேராக டே ஹவுஸ் விட்டு வெளியே போனால் டேட்ட அவளை விரும்பி நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜாக்குமே நம்ம டேயை பார்க்குறாரு. ஃபிலிக்ஸ் டக்குன்னு சோப்பால்னு இருந்துக்கிட்டு, டே நான் ஒன்னட்டா பார்க்க வந்துருக்கேன், நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம பாய்ஸஸ்லேயும் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்ல டே வந்து ஜேகேக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தானே வச்சுருக்கு. ஜேகே தானே டே காலேஜ் ஸ்டடி முடிக்கட்டும்ங்கிற மாதிரி டைம் கொடுத்து வச்சுருக்காரு. அந்த மொமெண்ட்டுக்கு அவளை வேறு ஃபிலிக்ஸை நோட் பண்ணோம். டே அப்படியே திரும்பினுட்டு அது வந்து என்னோடய திங்ஸஸ் 2 3 நான் கார்லேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதான் எடுக்க போகிறேன். அயாங்ஸ் மாம் டேட் நீங்களே இதெல்லாம் பேசி கிளியர் பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்ட ஹவுஸு டோர் மெயின் டோர் இருக்கும்ல, அந்த டோர்கிட்ட கரெக்டாக வந்தா ஷுகா கரெக்டாக டேக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. எங்கே இவ்வளோ வேகமாக போகிற, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, என்னாச்சு, ஹெல்த் யூஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆட்டே, என்ன ரொம்ப சொட்டான மாதிரி தெரியுது. ஹயாங் இன்னும் ஒரு 2 செகண்ட் என்னை இப்படியே பிடிச்சி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஹெவி பெரிய ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம், ஃபிலிக்ஸ்னு ஒரு ப்ராப்ளம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஷுகாவுக்கு பேக் சைடில் வர ஜேகே பார்க்குறாரு. ஐயோ மாமா வர வேகத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு தெரியலையே, உள்ளே என்ட்ராக சொல்லையே செம்ம ரோடாலாம் வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகாவை டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜேகே முன்னாடி வந்து நிற்பாரா. ஃபுல்லாக ப்ரீட் பண்ணபடி வந்து நிற்கிறாரு நம்ம ஜேகே தான். அண்ட் உள்ள ஃபிலிக்ஸு டேயை மேரேஜ் பண்ணி கேட்க வேண்டியது ஜேகே கிட்டே அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே ஷாக் ஆகி, என்னடா நம்ம பேபி நம்மளே தேடி போனால, ஏன்டா வந்த எதுக்குடா வந்த இங்கேருந்து போடான்னு திட்டுமா. இன்னைக்கு என்ன இந்த மமனியை தேடி முன்னே வந்து நிற்கிறான், ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு பிள்ளைக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நக்கலாக ஸ்மைல் பண்ணபடி, என்னாச்சுட்டே என்னை ஏன் முன்னே வந்து நிற்கிற, இந்த மாமாவுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்ன. ஆமாம் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஆனால் இங்கே நான் என்னோடய சர்ப்ரைஸை காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், எங்கே காட்ட மாட்டியா, என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாரி கேட்டால், நீ வந்து மாஃபியா ஒர்க்குக்கு போய்ட்டுருக்குல்ல. ஆமாம் ஏன் பாட்டா தெரியலையா அப்படிங்கிற மாரி ஜெகே சொல்லவும், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, இந்த மாஃபியா லுக்கில் நிறைய டஸ்ட் இருக்கும், நீ நிறைய எனிமீஸை நிறைய பர்சன்ஸை அடிச்சிருப்ப, நிறைய ஒர்க் பண்ணியிருப்ப, அந்த டஸ்ட்டு மட்டும் உன் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி வா நம்ம ஹவுஸுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாரி ஹவுஸுக்குள்ளே என்ட்ராக பார்த்தா, ஐயோ ஹவுஸுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணுறேன், ஹவுஸுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா ஃப்ரெஷ்ஷப் ஆகணுங்கிற, ஹவுஸுக்குள்ளே போகக்கூடாதுனுங்கிற, எங்கடா ஃப்ரெஷ்ஷப் ஆக அப்படிங்கிற மாரி டேயோட கிரிப்பை பிடிச்சபடி அப்படி டைட்டாக ஹக் பண்ணபடி கேட்கவும், இப்போ தானே சொன்னேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்கிட்ட பேசிட்டு எதுக்கு இந்த மாதிரி பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணா, நீ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுனுங்கிற, ஹவுஸ்குள்ளே போகாதுன்னுங்கிற, என்ன இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் மேம்மா டென்ஷன் ஆகுற, அதான் நீ எனக்காகவே பாட்டு பெரிய ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணியிருக்கல, அதில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. ஓ ஸ்விம்மிங் பூலில் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறத பார்த்து நீ ரசிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை அப்படியே ப்ராடக்ட் சொல்லி தூக்குனபடி நம்ம ஜேகே நேராக ஸ்விம்மிங் பூல் போயிட்டாரு. இந்த மாதிரி போனோம். நம்ம பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு எனக்கான ட்ரெஸ்ஸஸ் டவல்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய ரூம்லேருந்து எடுத்து வாங்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்லி தூக்குனபடி ஸ்விம்மிங் பூல் போகிற மூமெண்ட்டுக்கு அப்பா எப்படியும் என்னெல்லாமோ பேசி சமாளித்து மாமனை இப்படி ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் கூட்டு வந்துட்டோம். இனி ஃபிலிக்ஸ் ஃபேமிலி இங்கேருந்து போகட்டுண்டியும் ஸ்விம்மிங் பூலை விட்டு மாமனை வெளியே வர விட்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே ஜேகே நோட் பண்ணிட்டு இருந்தா, ஜேகே வந்து ஏதோ தான் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணதான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி செம்ம ஹாப்பியில் கரெக்டாக ஸ்விம்மிங் பூல்கிட்ட வந்து நின்று வாங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்.
ஐயய்யோ! வாட்டர் ரொம்ப ஜில்லுன்னு இருந்த மாரி இருக்குது. நீ ஏன் ஃபர்ஸ்ட்ல ஸ்விம் பண்ண? எனக்கு ரொம்ப டயர்டா இருந்த மாரி இருக்கு. ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஸ்விம் பண்ண சொல்றாரு. என்னடா! சரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜேகேயுமே அவர் வேர் பண்ணியிருந்த கோட்டு, ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே ஸ்விம் பண்ணபடி டேயை பார்க்குறாரா அந்த மாரி பார்த்தா, டேயுமே அந்த ப்ளேஸில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாரி இருக்குது. அந்த பெஞ்சில் உட்காந்தபடி ஜேகே ஸ்விம் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, நம்ம ஜேகே சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி டேக்குக்கோட மூமெண்ட் ஹவுஸுக்குள்ளே எப்படி இருந்தா, ஹவுஸுக்குள்ளே நம்ம சுகாடா செம்ம கடுப்பில் எரிமலையாக பொங்கிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி சுகா செம்ம கோவமாக்குறத நம்ம ஜின்னும் ஜேகோப்பு ஒய்யனு ஜெமினா பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லோரும் நோட் பண்ணிட்டு சுகா உண்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அவங்க பேசுறதுனால வந்துருக்காங்க. நீ ஏன்டா அவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகுற? ஏண்டா டே, நீயே ஏற்கனவே ஒரு கேங்ஸ்டர்கிட்ட ஒரு கேங்ஸ்டர் இருக்கிற பிளேஸில் என்னோட பிரதர் எப்படிடா நான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன்? அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நீயும் ஜேகேயும் எனிமீஸ் தானே. எனிமீஸாக இருக்கிற 2 பர்சன்ஸ் ஃபேமிலிக்குள்ளே எப்படிடா ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஏற்படும்? அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கோவமாக காட்டிட்டு, உனக்கு ஒரு மூமெண்ட் தெரியுமா தெரியாதா? நீ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போயிரு. இப்போ தான் தெரியுது ஏன்ட்டே ஹவுஸை விட்டு அவ்வளோ வேகமாக ரன் பண்ணபடி ஓடுனான்ட்டு. இங்கே பாருங்கள், ஜேகே ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ வெறுமே ஹவுஸை விட்டு வெளியே போங்க. அப்புறம் லுக் ஃபிலிக்ஸ், இதுக்கப்புறம் என் பிரதர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது.